ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். என்ன ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லாங் டேர்ம் மெமரியை எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய வந்து ரிசர்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். ஸோ அந்த ரிசர்ச் எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். அண்ட் இதே மாதிரி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த லாங் டேர்ம் மெமரியை பற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பயாலஜி ஸ்டடி டிப்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு வந்து பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம அச்சீவ் நீட் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக என்கிட்ட நீங்கள் வந்து சேட் பண்ண முடியும் அச்சீவ் நீட் ஆப்பில். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 3 டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் டெக்னிக் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆர் இன்டகிரேட் வைல் யூ ஸ்டடி. ஸோ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும் ஆர் இன்டகிரேட் பண்ணி படிக்கணும். வாட் இஸ் இன்டகிரேஷன்? ஸோ நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன். அது கிடையாது இது. ஸோ இங்கே இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும், படித்தா அதை லாங் டேர்ம் மெமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். அதான் நம்மளோட கோல். லாங் டேர்ம் மெமரினா என்ன? ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மந்த்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் அந்த மாதிரி டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சதை ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ அதான் லாங் டேர்ம் மெமரி. ஸோ இதை எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டாக. ஸோ நம்ம டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டோர் ஆயிருக்கும் லாங் டேர்ம் மெமரியில். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக படிக்கக்கூடிய விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து இந்த புதுசாக படித்த விஷயம் அந்த ஆல்ரெடி இருக்க விஷயத்தோட சேர்ந்து அப்படி லாங் டேர்ம் மெமரிக்கு ஈஸியாக வந்து பார்த்தோன்னா போயிடும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நல்ல டீட்டெயில்டாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்தா இந்த COVID-19 கரெக்டாக அந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன். இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய நியூஸ்லாம் பார்ப்போம். ஸோ இதில் இந்த கோவிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டாக. ஸோ இதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கிளாஸ் 12 பசங்களுக்கும் கிளாஸ் 12 முடிச்ச பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா COVID-19 டெஸ்டோட பேர் என்ன? ஸோ COVID-19 டெஸ்டோட பேர் என்ன? இது எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ அதோட பேர் தான் என்னன்னா இந்த PCR. ஸோ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 12 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஸோ ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும்னு தெரியாமல் அப்படியே சும்மா படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அதை நீங்கள் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த COVID-19 பற்றி நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நியூஸில் போடுறாங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த COVID-19 டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் PCR டெஸ்ட். ஸோ இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த PCR டெஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஆக்சுவலாக இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்? வாட் இஸ் PCR அப்படின்னா நம்ம வைரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வைரஸோட நியூக்ளிக் ஆசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நியூக்ளிக் ஆசிடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட் என்ன? DNA இருக்குது, RNA இருக்குது. ஸோ இப்போ நம்ம COVID-19 அப்படிங்கிறது ஒரு RNA வைரஸ். கரெக்டாக. ஸோ இந்த RNA வைரஸை நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதோட நியூக்ளிக் ஆசிடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைமும் நீங்கள் படிச்சிருப்பீங்க கிளாஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த என்சைமை யூஸ் பண்ணி அந்த RNA வந்து பார்த்தீங்கன்னா DNA-வா மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக. COVID-19ஓட PCR டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா மறக்காது. ஓகேவா? நம்ம சாகும் வரை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காது. ஏன்னா COVID-19 பற்றி நம்ம சாகும் வரை மறப்போமா? கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா மறக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நிறையா கெட்டதும் வந்து பண்ணியிருக்கு, நல்லதும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ COVID-19. ஸோ அப்போ இதோட தான் இதுக்காக தான் நம்ம PCR வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ போய் நீங்கள் PCR பாருங்க. ஸோ அதில் ஒரு 3 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னீலிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம புதுசாக வந்து ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டாக. ஸ்டாண்ட்ஸ் யூசிங் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற அந்த என்சைமை யூஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் PCR வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 3 ஸ்டெப் இருக்குது. எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. DNA வைரஸாக இருந்தால் PCR பண்ணுங்க. RNA வைரஸாக இருந்தால் RT-PCR வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இன்டகிரேஷன். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தோட இந்த PCR இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். லைஃப் லாங் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது லாங் டேர்ம் மெமரியில் ஏதாவது ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதோட நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி படிச்சிங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா இருக்கும். படித்த உடனே லாங் டர்ம் மெமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட முடியும். ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்னும் 2 டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுலே இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் தான் நான் வந்து வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ இந்த டெக்னிக் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இன்டெகிரேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட MBBSல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுலேயே ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன், வெர்டிகல் இன்டெகிரேஷன் சொல்லி 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த இன்டெகிரேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், மெமரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ டெக்னிக் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு மெனி ரிசர்ச்சர்ஸ், நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த டெக்னிக்கில் வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ்டு பேட்டர்னில் என் பிரெயினுக்கு அதே விஷயத்தை நான் ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டிமுலியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் படித்ததை 100% என்னால் ரிட்டன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அது 100% உங்கள் மைண்டில் வந்துருக்கும். நெக்ஸ்ட் டே அதில் ஒரு 80 or 70%, தென் 50, தென் 20. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது மறந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க, MCQ சால்வ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணுவீங்க. அதுவே இன்றைக்கி படித்ததை ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் MCQ சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தா நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் ஸ்டிமுலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து கொடுக்கணும். இன்றைக்கி நான் படித்ததை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 2 days கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ரிவைஸ் பண்ணணும். தென் அதுக்கடுத்து ஒரு 5 days கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். தென் ஒரு 1 week கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 1, 2, 5 அதுக்கடுத்து 1 week கழிச்சு, அதாவது 7th day. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நாள் கேப் போட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவ் ஸ்டிமுலே நம்ம பிரெயினுக்கு வந்து கொடுக்குறப்ப நம்ம படித்தது அப்படியே 100% வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்கிறேன், இது வந்து ஒரு கஷ்டமான டெக்னிக் தான். பட் ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சக்ஸஸை யாராலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் இன்னை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவேன், தென் செகண்ட் டே பண்ணுவேன், தென் அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவேன். பட் ஆனால் இன்னும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 year ஆஃப் நீட் ப்ரிப்பரேஷனில் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஓகே, உங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து வச்சுக்கோங்க. கஷ்டமான டெக்னிக் தான், பட் இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த வின்னர். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ், கரெக்டாக. ஸோ ஈஸியாக வந்து இன்டெகிரேட் பண்ணுறது. இந்த டெக்னிக் வந்து கஷ்டம், பட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் வின்னராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டெக்னிக் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஐஐடி கோவாவில் நடந்த ஒரு ரிசர்ச்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த COVID-19 அப்போ லாக்டவுன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து நடந்துச்சு. ஐஐடி, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ், MMC எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துச்சு. ஆன்லைனில் தான் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் காப்பி பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ இதனால் ஆன்லைன் டெஸ்ட்டில் நிறைய மார்க் வந்திருந்தாலும் கூட ஆஃப்லைனில் டெஸ்ட் வைக்கிறப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வந்து படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சப்போ தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க, ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறத விட அதை தவிர்த்து விட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை சொல்லிட்டு, ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து யார் வந்து ஒரு டஃபஸ்ட் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நாங்கள் வந்து அதிக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு எக்ஸாம் வச்சு நான் மார்க் போடுறத விட நீ எனக்கு ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்ல இருந்து எனக்கு வந்து கேளு, எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அதில் யார் வந்து நல்ல கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சென்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதிக மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க, ஆஃப்லைனில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க, அவங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நோன் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆக்டிவ் லேர்னிங். ஸோ ஆக்டிவ் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கொஸ்டினை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல கொஸ்டின் எடுக்கணும், நல்ல கொஸ்டின், நல்ல ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நம்ம இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கணும், கரெக்டாக. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை படிச்சிருப்பாங்க, வேற புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய ரெஃபர் பண்ணி அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நிறைய நாலேஜை வந்து அவங்க வந்து வளர்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்களே அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்க. ஸோ இதான் வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ இது நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்
யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா நீங்களும் பயாலஜி படிக்கிறப்ப இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தோம்னா இந்த எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் எக்ஸாமினர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணி எம்சிக்யூஸ் மேக் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினர்ஸோட மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டாக. ஸோ ஒரு எக்ஸாமினர் இந்த டாப்பிக்லேருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாரு. அதுக்கு நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கணும் ஒரு டாபிக் படிச்சு முடிச்சதுக்கப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். த ஆர்டரி விச் சப்ளைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹார்ட் இஸ் the coronary artery. கரெக்டாக அந்த coronary artery சப்ளைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹார்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கேட்கணும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமினர் எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாரு, எப்படி வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாரு அப்படின்னா எஸ் ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுற ஆர்டரி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. coronary artery சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிருவீங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எக்ஸாமினர் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாமினர் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டினில் வேற என்னத்தை ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ த coronary artery சப்ளைஸ் த ஹார்ட், அது நமக்கு தெரியும். எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்பாரு. எக்ஸெப்ட். ஸோ இந்த மாதிரி கேட்க முடியுமான்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணணும். எஸ் ஆன்சர் இருக்குது. ஸோ coronary artery தான் வந்து ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுது, பிளட் சப்ளை பண்ணுது. பட் ஆனால் ஹார்ட்ல ஒரே ஒரு போர்ஷனுக்கு மட்டும் coronary artery பிளட் சப்ளை பண்றது கிடையாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்டுருவாங்க. கீழே வந்து எண்டோகார்டியம், மயோகார்டியம், பெரிகார்டியம், அப்புறம் இன்னொரு ஏதாவது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எண்டோகார்டியம் இருக்குல்ல, இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஹார்ட். ஸோ அந்த எண்டோகார்டியத்தோட அந்த எண்டோத்தீலியல் லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து coronary artery வந்து பிளட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாது. அந்த எண்டோத்தீலியல் லேயர் வந்து டேரக்டா பிளட்டை வந்து சேம்பர்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதான சேம்பர், ஹார்ட்டோட சேம்பர். ஸோ இங்கே தானே பிளட் இருக்கும், ஹார்ட்டோட சேம்பருக்கு தானே பிளட் எல்லாம் வரும். ஸோ அதை அப்படியே டேரக்டாவே இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். இந்த டீப் லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஆர்டரி மூலமா வந்து coronary artery மூலமா வந்து சப்ளை ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ இப்படி நீங்க திங்க் பண்ணணும். நான் படிக்கக்கூடிய இந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து எக்ஸாமினர் எப்படி கேட்பார். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா எப்படி கேட்பாரு, அடுத்து இந்த கொஸ்டின்ல ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, எக்ஸெப்ஷன் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா. ஸோ இப்படிலாம் நீங்க திங்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சீங்க. ஒரு எக்ஸாமினர் மைண்ட் செட் ஆஃப் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்த்து கொஸ்டின்ஸை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் லேர்னிங். உங்களுக்கு வந்து படிச்ச விஷயம் நல்ல ஞாபகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாமில் அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஏன்னா நீங்கள் எக்ஸாமினர் மைண்ட் செட்டே புரிஞ்சிட்டீங்க இப்போ. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். ஸோ நிறைய பேர் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க. ஸோ தெரியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த நிறைய அந்த எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம மெமோனிட் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கண்டெஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதான் என்னன்னா அந்த நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பயாலஜி படிக்கிறப்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மெமோனிட் ஆப்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் லிமிடேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணாலும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ நல்ல குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே வந்து 2000 rupees வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ், 1000 அடுத்து 500 சொல்லி இது மாதிரி 2000, 1500 சொல்லி 3 வந்து கேஷ் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸில் மெமோனிட் ஆப்பில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் என்சிஆர்டி எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெமோனிட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் என்சிஆர்டியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இந்த கண்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கண்டக்ட் பண்ணி இன்னும் வந்து ஒரு ஆர்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ இந்த கண்டெஸ்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட படிக்கிறப்ப இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அந்த கண்டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. நீங்க லக்கி வினராக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா. ஸோ பயாலஜி இப்போ நம்ம சொல்லியிருந்த இந்த ஆக்டிவ் லேர்னிங், ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷன், அதுக்கடுத்து லாங் டர்ம் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மெமோனிட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதில் ஃப்ரீ கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மெமோனிட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அச்சீவ் நீட் 25 அப்படிங்கிற அந்த கூப்பன் கோடை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹக்கீம் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். நன்றி.